ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025 அண்ட் வரப்போற பொங்கலுக்கும் அட்வான்ஸ் விஷஸ். போன வருஷமே வந்து வாலே, சூர்யா சாட்டர்டே, சொர்க்கவாசல், வெனம் 3 இந்த 4 படத்துக்கும் ரிவ்யூ எடுத்து எடிட் பண்ணாம ஹோல்ல வச்சிருக்கேன். அது இல்லாம நிறைய படங்கள் பார்த்தேன். முக்கியமா விடுதலை 2 பார்த்துட்டேன். அதுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா இந்த வருஷம் பண்ணிடலாம். முக்கியமா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறங்காட்டி என்னோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் விமர்சகர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா மேஜரா டெய்லியும் ஷார்ட்ஸ் தான் அப்டேட்ஸா வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் வீடியோஸ் ஃபார்மேட்ஸ் பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே என்னோட இன்ட்ரோ, அப்புறம் ஒரு குட்டி மெசேஜ், அதுக்கப்புறம் ஸ்பாய்லரே இல்லாம எல்லா லாங்குவேஜ் படத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எப்பவும் போலவே வந்து ஹூ இஸ் ஜெயராம கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்திருந்தா எந்த நிலைமையில இந்த சேனலை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வருஷமுமே வந்து இந்த சேனல் நல்லா போகணும், மானிட்டைஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம், சேனலை நம்ம ஒன்னா சேர்ந்து டெவலப் பண்றோம். நான் எந்த அளவுக்கு குரோ ஆகுறனோ அதே அளவுக்கு இன்ஃபோடைன்மெண்டா வந்து நீங்களும் குரோ ஆவீங்கன்னு நானும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் என்ன, சினிமா பத்தி எல்லா வகையான கண்டென்ட்ஸுமே வந்து நம்ம சேனல்ல போட எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன். கண்டென்ட் சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். குட்டி மெசேஜ் என்னன்னா, டைம் வந்து இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம்னு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப கிடைக்கிற டைம் நீங்க திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அப்ப ரிக்ரெட் பண்றதுக்கு பதிலா பண்ணணும்னு நினைக்கிறத அப்பவே இன்ஸ்டன்டா, அப்பவே எந்த ஒரு தடைகள் இருந்தாலும், அது வந்து பர்சனலா இருந்தாலும், எமோஷனலா இருந்தாலும், நேச்சுரலா இருந்தாலும், அந்த தடையெல்லாம் தாண்டி பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த அப்பவே இன்ஸ்டன்டா பண்ணி முடிங்க. அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு பின்வரும் காலங்கள்ல நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கேம் சேஞ்சர் ஐஏஎஸ் ஆபீசர் ராம்நந்தன் அண்ட் போபிலி மோபி தேவி அப்படிங்கிற ஒரு அமைச்சரால இவர் ஃபேஸ் பண்ற பொலிட்டிக்கல் டிராமா தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஒரு சின்ன ஒன்லைன். இந்த கேம் சேஞ்சர் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, லாஜிக்லெஸ் 15 செகண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல் டோப் ஸ்கிரீன் பிளேல இருந்தாலும் அது மட்டுமே இந்த படம் கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் படம் பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளேவை மட்டும் நோட் பண்ணி பார்த்தா, நான் சங்கர் படத்துக்கு தான் வந்திருக்கேனா இல்ல டைரக்டர் ஹரி படத்துக்கு வந்திருக்கேனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே சங்கர் இந்த படத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமா காமெடி ரோல்ல பிளே பண்ண சுனில்ங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரி மாதிரி இந்த படத்துலயும் இல்லாஜிக்கலான சீன்ஸ் நிறையவே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கரா இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்க வைக்குது சில சீன்ஸ் எல்லாம். பட் ஓகே, படம் தானே அப்படின்னு மனு சுட்டலாம் அதெல்லாம். அப்புறம் படம் போற ஸ்பீடுல நம்மளால கனெக்ட் பண்ண முடியலனா என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படத்தோட ரேசி ஸ்கிரீன் பிளே வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகாதுன்னு தோணுது. ஏன்னா காலங்காலமா அரைச்ச அதே கதையை தான் வந்து இந்த படத்துலயும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன ஸ்கிரீன் பிளேவும் கொஞ்சம் ஸ்டோரியில இவரோட இன்புட்ஸும் நிறைய இடங்கள்ல தெரியும். மற்றபடி சேம் ஸ்டோரி, சேம் ஹேப்பனிங். அண்ட் முக்கியமா எக்ஸிபிட்டா எழுதுற சீனுக்கு பதிலா கொஞ்சம் இந்த படத்தோட கோர் கான்செப்டோட கான்சென்ட்ரேட் பண்ணி சீனை அந்த கோர் கான்செப்டோட லாஜிக் ஏத்த மாதிரி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா இதுவுமே வந்து ஒரு KGF 1, KGF 2, லவ் ஸ்டோரி அந்த படங்கள்ல பார்த்து ஸ்கிரீன் பிளே மாதிரி நம்மளுக்கும் பாக்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஐடியாஸ் உள்ள ஒரு படம் இந்த கேம் சேஞ்சர் படம். குறிப்பா VFX ஆர்டிஸ்டோட ஒர்க், கேமராமேன் திருவோட ஒர்க் அண்ட் எடிட்டரோட ஒர்க், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க்கை பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அது படத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் கேமரா மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எடிட் பேட்டர்னா இருக்கட்டும், ஒரு ஃப்ரேம் வந்து 5 செகண்டுக்கு மேல அப்படியே இல்லாம மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அண்ட் அந்த இருக்கிற 5 ஃப்ரேமே வந்து பேன் இன் பேன் அவுட், கண்டினியூஸ் ஷாட்னு கேமரா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறது, ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வர்றது அப்படின்னு வந்து மூவ்மெண்ட்ஸ்லயே வந்து படம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆடியன்ஸ் டைவர்ட் ஆகாம இப்படி போக்கஸ்டா பாக்குறதுக்கு அது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. பட் அது மட்டும் படம் பாக்குறதுக்கு போதுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. முக்கியமா சங்கர் படங்கள் இப்ப இந்தியன் 2க்கு அப்புறம் கேம் சேஞ்சர் வந்திருக்கு. பிரம்மாண்டம், கிராண்டியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாங்ஸ்ல யூஸ் பண்றத இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. அந்த ஐடியாஸா ரொம்பவே கிரியேட்டிவா பிரில்லியண்டா இருக்கு. படமா பார்க்கும்போது அந்த கதைக்கு, இந்த பாட்டுக்கு இந்த கிராண்ட்னஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்க வைக்குது. அவங்க யோசிச்ச கிரியேட்டிவ் ப்ராசஸ் பத்தி படம் பார்க்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா இந்த படத்துல இந்த 5 நிமிஷம் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு வந்து படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. அண்ட் படத்தோட
பிஜிஎம் தமன் நல்லா போட்டிருக்காரு. பட் சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு மட்டும்தான் இப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா சில எமோஷனல் பிஜிஎம்மே வந்து என்னமோ போட ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனா என் மைண்ட் வந்து இந்தியன் ஏஆர் ரஹ்மான் தலைவர் போட்ட மியூசிக் தான் வந்து ஞாபகம் வருது. அந்த மியூசிக் கொண்டு வந்து அப்படியே இந்த சீனுக்கு வச்சா இப்போ தமன் போட்டிருக்க எமோஷனல் மியூசிக்கோட அந்த சீன் இன்னுமே கனெக்டடா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அந்த மியூசிக் தான் படம் பார்க்கும்போது அந்த சீன்ல எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டைலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி சோசியல் மெசேஜ் உள்ள படங்கள்ல நான் சொல்ற ஒரு ரொட்டீனான ஸ்டீரியோடைபிக்கல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் இருக்கும். என்னன்னா இப்பதானே ஒரு நல்ல டைலாக் சொன்னீங்க, அதுக்குள்ள குபீர்னு சிரிக்கிற மாதிரி இன்னொரு டைலாக் வச்சிருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டைலாக்ஸ் படத்துல சில இடங்கள்ல வச்சிருக்காங்க. அண்ட் என்னதான் இவ்வளவு மிக்ஸ்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கலந்து சொல்லியிருந்தாலும் இத சொல்லியே ஆகணும். ஏன்னா எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் அண்ட் ராம் சரணோட ஆக்டிங், எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு வரீங்களோ அதை பண்ணியிருக்காரு படத்துல. ஆனா எனக்கு பர்சனலா வந்து ராம் சரணோட ஆக்டிங் இந்த படத்துல ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அந்த வேரியேஷன் நல்லா கொடுத்திருக்காரு. ஆக்டிங்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சில இடங்கள்ல. பட் எஸ்ஜே சூர்யா டாமினேட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்துட்டு வரவங்க பூரா எஸ்ஜே சூர்யா பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாமினன்ட் ஆக்டிங் கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு பர்சனலா எஸ்ஜே சூர்யாவோட ராம் சரணோட ஆக்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு படத்துல. இன்னொரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல எனக்கு ஜெயராம் பிளே பண்ண அந்த ஒரு கேரக்டர் அவருக்குன்னே உரித்தான அந்த ஒரு டைமிங் பஞ்ச் அது இந்த படத்துல கரெக்டா உட்காந்துருக்கு. எஸ்பெஷலி அவர் வர சீன்ஸ் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த கேம் சேஞ்சர் படத்துல நான் லாஜிக்காக யோசிச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த படத்துல வச்சிருந்தாலும் இந்த படத்துல சங்கர் சொல்ல ட்ரை பண்ண அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட ரோல்ஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்க, அது வந்து இந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு யூனிக்கா தெரிஞ்சு. அது கதை திணிப்பா இருந்தாலும் அப்படி ஒரு தாட் ப்ராசஸும் பண்ணியிருக்காருல்ல, அந்த எஃபர்ட்டை பார்க்கும்போது சங்கருக்கும் இந்த சொசைட்டிக்கு மேல இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இந்த படத்துலயும் எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் மூலியமா மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு டைரக்டர் சங்கர். அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டிங் நடக்கும்போது அதுல நடக்கிற கரப்ஷன் அண்ட் எலெக்ஷன் டைம்ல நடக்கிற சில பாலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையுமே வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து சில விஷயங்கள் கமர்ஷியலா பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். த்ரூ அவுட் தி ஃபிலிம் அப்படியே கேரி பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் ஆகும்போது எனக்கு தோணுச்சுங்க. சோ ஓவராலா இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. Game changer, though screenplay was unpredictable, but the movie's result is not. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். மறுபடியும் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.